கங்கா, குமரன் 2 பேருமே பயங்கரமா டென்ஷனா இருக்காங்க. அப்ப நிவின் கிட்ட கேட்குறாங்க. "இங்க பாருங்க, மாடல் ஏதாவது வராங்களா? இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. "வராங்க. என்ன பாத்தியா? இவன் ஏதோ இழுக்குறான். இவன் உண்மைய சொல்லல. வா கங்கா போகலாம். இங்க வேண்டாம். இவன் இங்க கூட்டிட்டு வந்து ரொம்ப நம்மள அவமானப்படுத்துறான். எங்க கொண்டு வந்து கடைசியில அசிங்கப்படுத்துறான் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் பயங்கரமா கோவப்படுறாரு. "இங்க பாருண்ணே, ஒரு நிமிஷம் இருண்ணே. இல்ல மாடல்லாம் இருக்காங்க. எவ்வளோ பணம் கேட்குறாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. "எவ்வளோ கேட்டாலும் பணம் குடுத்துடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாரு. "இல்ல, இல்ல அவ்வளோலாம் குடுக்க முடியாது. நம்பளால முடிஞ்ச அளவுக்கு தான் நம்ம ஒத்துக்க முடியும். அதுக்கு மேலலாம் எங்களால பணம் குடுக்க முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. "பணம் பிரச்சனை இல்ல. அவங்க இங்க வரத்துக்கு டைம் ஆகும் போல இருக்கு. அது மட்டும் இல்ல, அவங்க இங்க வந்து தான் மேக்கப் போடுவாங்களாம். அதனால ரொம்ப லேட் ஆயிடும்." அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாரு. "இவன நம்புனேன். இங்க ரொம்ப இன்னும் அசிங்கப்பட்டு தான் போகணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல மறுபடியும் பேரு கூப்பிடுவாங்க. அசிங்கமா போயிடும். வா கங்கா போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கோவமா கிளம்புறாரு. "அண்ணே இருண்ணே, இருண்ணே, ஒரு நிமிஷம் இருண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாரு. "இங்க பாருண்ணே, உங்ககிட்ட பயங்கரமா டேலண்ட் இருக்கு. ட்ரெஸ் எல்லாம் சூப்பரா தச்சு எடுத்துட்டு வந்திருக்கீங்க. இத நம்ம போட்டு காட்டிட்டா கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க." அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாரு. "சரி நிவின், யாரு போட்டு காட்டுறது? நீ போட போறியா?" அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கிட்ட கேட்கறாரு குமரன். "இல்லண்ணே, இல்ல நான் போடல. நீங்க தான் போட போறீங்க. நீங்க தான் மாடலாவே மாறப் போறீங்க." அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாரு. "இங்க பாரு நிவின், இப்படிலாம் பேசிட்டு இருக்காத. இதெல்லாம் நடக்கவே நடக்காது. புரியுதா? கங்கா அந்த மாரி ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டா." அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாரு. அப்போ ஒரு நிமிஷம் கங்கா யோசிக்கிறாங்க. அப்போ விஜய் சொன்னது எல்லாமே யோசிச்சு பார்க்குறாங்க. "மாடலே இல்லாம இங்க வந்திருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அவரு பேசுனது எல்லாமே நெனச்சு பார்க்குறாங்க. அப்படியே அமைதியா இருக்காங்க. "இருங்க, இருங்க பார்க்கலாம். ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. "இங்க பாரு, இவன் நம்மள கூட்டிட்டு போய் அசிங்கப்படுத்தாம விடமாட்டான். நாம சீக்கிரமா போகலாம் வா." அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. "அண்ணே இருண்ணே, ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்க. இருன்னு அதே மாரி பேசிட்டு இருக்க." அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாரு. "இப்ப என்னண்ணே, நான் மாடலா மாறணுமா? நானே மாறுறேனே. நானே உங்களுக்காக நான் எல்லாமே பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாரு. "அப்போ பொண்ணு ட்ரெஸ் நீ போட போறியா?" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்கறாரு. "அண்ணே இல்லண்ணே, பையன் ட்ரெஸ் தான் நான் போட போறேன். பொண்ணு ட்ரெஸ்ஸ இவங்க தான் போட போறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு கங்காவ காட்டுறாரு. கங்கா அப்படியே பார்க்குறாங்க. "சரி, நம்ம ஒரு வாட்டி பண்ணி பார்க்கலாங்க." அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. "இதெல்லாம் நமக்கு சரியா வருமா கங்கா? ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. சரி, இப்ப எப்படி பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா நிவின் கிட்ட கேட்குறாங்க. "உங்களுக்கு ஓகேன்னா நான் சொல்லி தரேன்." "இல்லடா, அங்க நடக்கும்போது ஏதோ பூனை மாரிலாம் நடந்தாங்கடா. அது எப்படி நடக்கிறது?" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்குறாரு. "அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் சொல்லி தரேன் வாங்க." அப்படி சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போயிட்டு எப்படி நடக்கணும், அதே மாதிரி எல்லாமே குமரன், கங்கா 2 பேருக்குமே சொல்லி தராரு. அவங்க 2 பேருமே அதே மாதிரி நடக்குறாங்க. "சூப்பர்ண்ணே சூப்பர். சூப்பரா பண்றீங்க. இதே மாதிரி நீங்க மேடையில போய் பண்ணிடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அங்கருந்து வராங்க. "என்ன இன்னும் நீங்க ட்ரெஸ் பண்ணலையா? 2 பேர் தான் இருக்காங்க. உங்கள மேடையில கூப்பிட போறாங்க. சீக்கிரம் வாங்க." அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல, இல்ல அது வந்துருவாங்க. காஸ்டியூம் போட்டவங்க வந்துருவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாரு. "சரி வாங்கண்ணே போலாம். போய் ட்ரெஸ் போடுண்ணே." அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அனுப்புறாரு. "எனக்கு வேணாம் நிவின். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நிவின். எனக்கு பிடிக்கல நிவின்." அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாரு. "அண்ணா நல்லா தெரிஞ்சுக்கோ. இதுதான் உனக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு. இந்த வாய்ப்ப கண்டிப்பா நீ ஏத்துக்கணும். நெறைய பேர் கஷ்டப்படுவாங்கண்ணே. ஆனா வெற்றி படிக்கட்ட ஏறும்போது அப்படியே பின்வாங்கிடுவாங்க. அதனால தான் தோத்து போறாங்க. சில பேர் அத ஏறுவாங்க. அந்த மாரி தான் இது முதல் படிக்கட்டு. இது வெற்றியா தானே இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாரு. "சரி வாங்க ட்ரெஸ் பண்ணலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கூட்டிட்டு போறாங்க கங்கா. 2 பேருமே ட்ரெஸ் மாத்தும்போது குமரன் சொல்றாரு. "இல்ல எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு. "இங்க பாருங்க, உங்கள டெய்லர்ன்னு சொல்லிட்டு நான் உங்கள வேணான்னு சொன்னேன். அத நெனச்சு பாருங்க. கண்டிப்பா சூப்பரா பண்ணுவீங்க." அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. "இப்ப எதுக்கு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாரு. "அத நெனச்சீங்கன்னா உங்களுக்கு தானாவே பண்ண வரும்." அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே ட்ரெஸ் பண்ணின்னு வெளிய வராங்க. "சூப்பரா இருக்கு ட்ரெஸ்ஸு. வாங்க குமரன், கங்கா 2 பேரும் வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதே மாதிரி 2 பேருமே வராங்க. பார்த்தோனே விசில் அடிக்கிறாங்க. அவ்ளோ சந்தோஷப்படுறாங்க. காவேரி கிளாப் பண்றாங்க. "ஐயோ! அக்கா, மாமா சூப்பரா இருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் பயங்கரமா சிரிக்கிறாரு. அவங்க 2 பேருமே வராங்க. அதே மாதிரி மாடல் ட்ரெஸ்லாம் போட்டு சூப்பரா காமிக்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப வெற்றி பெற்றது இவங்க 2 பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. அத கேட்டோனே அவ்ளோ சந்தோஷம். காவேரி பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. கிட்ட வந்து கங்கிராச்சுலேஷன் சொல்லிட்டு மாமா, அக்கா 2 பேருக்குமே சொல்றாங்க. அதுக்கும் நிவினும் அங்க தான் இருக்காரு. "எல்லாத்துக்குமே காரணமே நிவின் தான் காவேரி." அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாரு. நிவின பார்த்து காவேரி தேங்க்ஸ்ன்னு சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எல்லாருமே பேசுறாங்க. "ஆமா, சூப்பரா பண்ணியிருக்கீங்க நீங்க. நீங்க வரும்போது ஏதோ கட்டப்பையில வந்தீங்க. பார்க்கவே ஒரு மாதிரி இருந்தது. கடைசியில எல்லாமே சூப்பரா இருக்கு. ட்ரெஸ்லாம் நல்லா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாருமே ரொம்ப அழகா விஷ் பண்றாங்க. காவேரி, விஜய் 2 பேருமே போறாங்க. அப்போ விஜய் சொல்றாரு, "என்ன போய் நீ மாடலிங்கா பண்ண சொன்னல, உனக்கு எவ்ளோ திமிரு இருக்கணும். இப்ப பாரு உங்க அக்கா, மாமாவே நல்லா தான் பண்றாங்க." அப்படின்னு சொல்றாரு. "ஏதோ கூப்பிட்டேன். என்னவோ வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல. அப்புறம் எதுக்கு அத பத்தி பேசிட்டு இருக்கீங்க? பார்த்தீங்களா எங்க அக்கா, மாமா ஜெயிச்சத? அவங்க எப்பவுமே பின்வாங்க மாட்டாங்க. அவங்க கிட்ட பயங்கரமா திறமை இருக்கு. ஆனா அத வெளிக்கொண்டு வர முடியல. அவ்வளதான்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "சரி, சரி. நீ சொல்றதெல்லாம் உண்மதான். அவங்க 2 பேரும் ஜெயிச்சுட்டாங்கல்ல. ரொம்ப சந்தோஷமா தான் இருப்ப.
என்ன பேசியே சாவடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? சந்தோஷமா இருந்தா பேசுனங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி